கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நீடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தை நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 9 ஆகிய வசனங்கள். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரேரித்துரம் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது. ஒரு குடும்பத்தில் பல காரியங்களை யோசித்து கொண்டே இருப்பாங்க. அது எல்லாம் மனுஷனுடையது. இந்த பூமியில தான் நம்ம இருக்கிறோம். வேற வேற தேசத்துக்குள்ள இருப்பீங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இருப்பீங்க. மனதின் யோசனைகள் அது மனுஷனுடையது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, சில குடும்பத்துல அவங்க நிறைய காரியங்கள் நினைப்பாங்க, அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிம்பாங்க. ஆனா சில வீட்டுல பார்த்தா அப்படி இருக்காது. அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய மனதின் யோசனைகள் அது அவங்களுடையது, அது மனுஷனுடையது. அது தேவனுடைய திட்டமான்னு சொல்லி கேட்கலாம் மாட்டாங்க. தேவனுடைய திட்டத்தை ஒரு குடும்பத்தில் அறிந்து கொண்டால் மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அப்படின்னா டக்குன்னு ஒரு வீட்டில் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வந்துடாது. ஒரு குடும்பத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமா வாழ்ந்து நீதியை பின்பற்றி உண்மையா வாழ்ந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையா இருப்பானாயில் அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனே பாக்கியவான். அந்த குடும்பம் தான் பாக்கியவதி. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு மட்டும் போவாங்க, என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஊழியக்காரங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, செய்யற ஃபுல்லா துணிகரமா இருக்கும். அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா மனதின் யோசனைகள். சில குடும்பத்துல நல்லதையும் யோசிப்பாங்க, சில குடும்பத்துல கெட்டதையும் யோசிப்பாங்க. அப்ப மனதின் யோசனைகள் மனுஷனுடையது அப்படின்னா, பைபிள் பிரகாரம் வாழ்ந்துட்டு பைபிள் இப்படி போட்டிருக்க இதுதானே நீதி, இது அநியாயமே, இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் யோசித்தால் தீமையை விட்டு விலகுவான். ஒரு குடும்பத்துல தீமையை விட்டு விலகணும் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல சத்தியம் தெரிஞ்சிருக்கணும். எது கரெக்டு, எது தப்பு, எது பொய்யான வழி, எது மாயான வழி, எது தந்திரமான வழி. ஒரு குடும்பத்துல பேசுற ஃபுல்லா வாயை திறந்து பேசுற ஃபுல்லா பொய்யா இருக்கு. அவங்க நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்ட்டு தந்திரமான வார்த்தை, மாயான வார்த்தை. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா மனதின் யோசனைக்குள்ள வந்துரும். சில குடும்பத்துல மனுஷனை பிரியப்படுத்த இல்ல தாம் பக்கம் இழுத்துக்கொள்ள பல வார்த்தைகள் நிறைய மனசுல யோசித்து யோசித்து வைப்பாங்க. அதை ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. அது லாஸ்ட் பார்த்தா புறங்குற லிஸ்ட்ல வந்துடும். சில குடும்பத்துல புறங்குற காரியத்தையே பேசிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல மட்டும்தான் நியாயமான வார்த்தைகளை பேசுவாங்க. சில குடும்பத்துல வீண் வார்த்தை பேச மாட்டாங்க. சில குடும்பத்துல மற்றவங்கள பேச மாட்டாங்க. சில குடும்பத்துல ஏன்ட்ட இவ்வளவு மிஸ்டேக் இருக்கு, என்கிட்ட இன்னும் பர்ஃபெக்டா நான் இன்னும் மாறல. ஒரு மனுஷனோட இருதயத்துக்குள்ளே யோசனைக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் அவுட்புட்ல வரும். உள்ள என்ன லோட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதுதான் வெளியில வரும். இப்ப நானே இருக்கிறேன், நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து என்னோட வாழ்க்கை பியூரா இருந்தாதான் நம்ம பேசும்போது சத்தியம் வெளியே வரும். நான் பைபிள் எடுத்து வாசிக்காம நான் இஷ்டம் போல வாழ்ந்தால் என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா அதுதான் இருக்கும். உலகத்துக்கு உள்ள ஓடியாச்சு அப்படின்னா உலகத்துக்குள்ள காரியம் தான் இருக்கும். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் பரலோக காரியங்கள் இருக்கும். அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ மனதின் யோசனைகள் மனுஷனுடையது அப்படின்னு முடிச்சிட்டு நிறைய குடும்பத்துல அந்த மனதின் யோசனைப்படி செய்து நிறைய காரியங்களை சிக்கி கொள்வாங்க. அது எல்லாம் என்ன லிஸ்ட்ல வரும் அப்படின்னா, தேவன்ட்ட அனுமதி கேட்டு என் இருதயத்துல இப்படி ஒன்று நான் யோசிக்கிறேன்ப்பா, இது கரெக்டா தப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படிலாம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற நிறைய குடும்பத்தை பார்க்க முடியல. அதனால
யாரெல்லாம் காலவில் இணைந்திருக்கிறீங்களோ, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது அப்படின்னு சொல்லி பிரிச்சாச்சு. பிரிச்சாச்சு அப்படின்னா நிறைய காரியத்தை உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு 1,00,000 ரூபா வேணும், 2,00,000 ரூபா வேணும், அவங்கள்ட்ட அப்படி சொல்லிடலாமே, பல காரியங்களை யோசிப்பாங்க. மனதின் யோசனைகள். அப்ப முதல்ல இந்த யோசனை நம்ம சுயமா யோசிக்கிறோமா, இல்ல கர்த்தர் நம்மளை இப்படி யோசிக்க சொன்னாரா? நம்ம யோசிக்கிற உண்மையிலே நல்ல யோசனை தானா? வீட்டுல ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 4 பேர்ல 3 பேர் தந்திரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. மனதின் யோசனைகள், மனதின் யோசனைகள் அவங்களுக்காக மட்டுமே ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, பக்கத்து வீட பார்க்க மாட்டாங்க, சொந்தக்காரங்களை பார்க்க மாட்டாங்க, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, கடமைக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு சர்ச்சைக்கு போயிடுவாங்க. ஆனா இருதயம் ஃபுல்லா பணம் சம்பாதிக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். இது எல்லாமே மனதின் யோசனைக்குள்ள வந்துடும். அப்ப சில குடும்பத்துல என்ன பிரச்சனையில ஓடிட்டு இருக்கும் அப்படின்னா மனதின் யோசனைகள். இவங்க தேவனோட வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவாங்க? தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா அவங்க சட்டத்திட்டத்துக்குள்ள வரணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு வழி தவறி தவறான வழியில போய் ஆபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க. எந்தெந்த குடும்பத்துல எல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது. நிறைய வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னா மனதின் யோசனைப்படி அவங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆமா, நான் இப்படி நினைச்சேன், இதுதானே கரெக்ட், இதுதானே கரெக்ட். தேவனுடைய வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கு, நம்ம நினைக்கிறது கரெக்டு தானா, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க நினைச்சாச்சு அது சாதிக்கணும். இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் இருக்கு. அவங்க கரெக்ட், அவங்க பேசுறதுதான் கரெக்ட் அப்படிமா. இதெல்லாம் இந்த மனதின் யோசனையில இருந்து வெளியில வரக்கூடிய காரியங்கள். இன்னைக்கும் நிறைய குடும்பத்துல அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகுதுன்னா காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ள யோசித்து வைப்பாங்க, புருஷனோ இல்ல மனைவியோ அவங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியல அப்படின்னா டைவர்ஸ் கறி போயிடும். என்ன கேட்டா நான் சொன்ன மாதிரி அவங்க கேட்கல, அவங்க கீழ்ப்படியல, அவங்க கீழ்ப்படியல சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் நிறைய குடும்பத்துல உள்ள காரியங்கள். எத்தனையோ குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மனதின் யோசனைகள். அந்த மனதின் யோசனைகள் உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம கேட்டு பார்த்தாச்சு அப்படின்னா தெரியும். அவங்க இஷ்டம் போல தாறுமாற யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவரை பல மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணி அந்த மனதின் யோசனைகளை நிறைவேற்றிருக்கா ஜெபம் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. நான் இப்படி யோசித்தேன்ப்பா, இது உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட கேட்டா அழகா சொல்லுவாரு. இன்னைக்கு அப்படிலாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க, அந்த பிளான் பிரகாரமே போயிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து என் மனசுல இப்படி நான் யோசிக்கிறேன்ப்பா, இது என்னோட சுயமா இருந்துடக்கூடாது, இது என் சுயமா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து கேட்டால் நம்ம என்ன காரியத்துக்காக யோசிக்கிறோமோ அது கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நாவின் பிரயுத்தரம் கர்த்தரால் வரும். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம என்ன பேசுறோம் அது எல்லாம் கர்த்தரால் வருதா அப்படின்னு மட்டும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். இப்ப நிறைய குடும்பத்திலே அவங்க என்னெல்லாம் யோசிக்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்ட் 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 அப்படின்றாங்க. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நாட்டுக்குள்ள இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, நம்ம ஒரு வழியில போயிட்டு இருப்போம், அது நம்ம வழியில சுத்தமா இருக்கும். ஆனா கர்த்தரோ ஆவிகளையே நிறுத்து பார்க்கிறார். அப்ப நம்ம ஆவி எப்படி இருக்குன்னு சொல்லி தேவன் நிறுத்து பார்ப்பார். அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சாச்சுனாலே
நம்ம போற வழி அது கர்த்தருடைய வழிதானா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். 3வது வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அப்படிங்கிறார். நம்ம என்னெல்லாம் செய்ய போறோமோ அது எல்லாமே கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புவிச்சிடணும். நம்ம என்னெல்லாம் செய்ய போறோமோ எல்லாமே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவிச்சிடணும். அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ நம்ம தேவனுடைய சமூகத்திலே நம்ம சொல்றதுனாலே உன் செய்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்ம எதனாலும் கர்த்தருடைய சமூகத்துல போய் சொல்லிடணும். அப்ப நான் இப்படி ஒன்று யோசிக்கிறேன், என் மனதின் யோசனை இப்படி ஒன்று இருக்கு, இது கரெக்டா தப்பான்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்ப நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, கல்யாணம் முடிச்சவங்க, சில குடும்பத்திலே டைவர்ஸ் பிரச்சனை, இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல போய் கேட்கறது கிடையாது. அவங்க ஒரு மனசுல ஒன்று யோசிப்பாங்க, அவங்க ஒரு வழியில போயிட்டு இருப்பாங்க. அதாவது நான் செஞ்சதுதான் கரெக்ட், நான் செஞ்சதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிடும். ஏன்னா தேவன்கிட்ட போய் கேட்டிருக்க மாட்டாங்க, இப்படி ஒன்று யோசிக்கிறது தப்பா கரெக்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துல ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அது லாஸ்ட் பார்த்து டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிடும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று எழுதப்பட்டு. அதனால எந்தெந்த குடும்பத்தில் இந்த காலவெளியில் இந்த செய்தி கேட்குறீங்களோ அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்ப நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்புவிக்கும் போது அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்ப நம்ம எதை செய்தாலும் தேவன்கிட்ட போய் முதல்ல சொல்லணும். ஏன்னா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இல்லை நான் இஷ்டம் போல செய்வேன் அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகள், ஆபத்துகள் வந்துடும். ஏன்னா மனுஷன் தந்திரமாகவே இருக்கிறான். வாயை திறந்தா போய் நிறையவருடைய வாழ்க்கையில உண்மை இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வரைய ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு. ஏன்னா சில குடும்பத்துல காலையிலே கேட்பீங்க, பிரதர் எங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, உண்மை இருக்கா, முதல்ல பரிசுத்தமா இருக்கிறீங்களா, நீதியை பின்பற்றுறீங்களா, அந்த 3 பாயிண்டே போதும். பரிசுத்தமா வாழ்ந்தா இயேசு கூட இருப்பாரு, உண்மையா வாழ்ந்தா இயேசு கூட இருப்பாரு, நீதியை பின்பற்றுனா இயேசு கூட இருப்பாரு. இன்னைக்கு வாயை திறந்தாலே அம்மாட்ட போய், பிள்ளைகிட்ட போய், வேலைக்கு இடத்துல போய், ஒரே பொய் 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 பொய். நிறைய இடத்துல பொய் மட்டும்தான் கிடக்கு, உண்மையே இல்லை. நீதி அப்படின்னா என்ன அப்படிம்பாங்க. ஏன்னா செய்யற ஃபுல்லா அநீதி, செய்யற ஃபுல்லா அநீதி. வாயை திறந்து பேசுறது எல்லாம் அநீதி. அடுத்த குடும்பத்தை தப்பா பேசுறது, இஷ்டம் போல பேசுறது, இதெல்லாம் அநீதி லிஸ்ட்ல உள்ள வந்துடும். பாஸ்டரை தப்பா பேசுறது, பரிசுத்தவான்களை தேவையில்லாம தப்பா பேசுறது, நீதிமான்களை தப்பா பேசுறது, நான் கரெக்ட் அவன் தப்புன்னு சொல்லி பேசுறது, எல்லாம் அந்த லிஸ்ட்ல உள்ள வந்துடும். ஒரு குடும்பத்திலே பரிசுத்தம், உண்மை, நீதி. பரிசுத்தமா வாழ்ந்தா அந்த இடத்துல பிசாசு உள்ளே வர முடியாது. நீதியை பின்பற்றினா பிசாசு உள்ள என்ட்ரி ஆக முடியாது. உண்மையா இருக்கும்போது அந்த இடத்துல பிசாசு வேலையே கிடையாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூறும்போது தேவன் நமக்குள்ள இருப்பாரு சொல்லி போட்டிருக்கு. அப்ப 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே 1 உண்மை, 2வது பரிசுத்தம். முதல்ல பரிசுத்தம் தான், முதல்ல பரிசுத்தம், 2வது உண்மை, நீதியை பின்பற்றுவோமா, நீதியில தான் நடக்கணும், 4வது அன்பு. இந்த 4மே நம்முடைய வாழ்க்கையில. அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா நம்ம செய்யற காரியங்கள் வாய்க்கும். நீங்க நிறைய குடும்பத்துல யாரை ஏமாத்தலாம், எப்படி போய் பேசலாம், அடுத்த குடும்பத்தை எப்படி கெடுத்து பேசலாம், அடுத்த குடும்பத்தை எப்படி கெடுத்து சம்பாதிக்கலாம், எத்தனை மாறுபாடு, எத்தனை தவறு, எத்தனை பொய்யான காரியங்கள். இது எதுவுமே எல்லாமே ஆபத்துல போய் முடிஞ்சிடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்னென்ன காரியம் செய்யறோமோ அதையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல போய் ஒப்புவித்து அதுக்கப்புறம் தேவன் பார்ப்பார் நம்ம யோசித்து கரெக்டா, நம்ம மனசுல இருக்க காரியங்கள் கரெக்டா, நம்ம போற வழி கரெக்டா. கர்த்தர் ஆவியில நிறுத்து பார்க்கிறார் சொல்லி போட்டு.
அதனால கர்த்தர் ஆவியில நிறுத்து பார்க்கும்போது யாரும் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. இப்ப ரவிராஜ் காலையில பேசுறேன் அப்படின்னா, இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா, நம்ம கர்த்தருக்குள் வந்தா மட்டும்தான் விடுதலை. அதனால கர்த்தருக்குள் இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சில குடும்பத்துல கர்த்தருக்குள் அப்படின்னாலே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க உலகத்தோடு போயிட்டு இருப்பாங்க. உலகத்தோடு அப்படின்னா அவங்க ஒரு வழியில போயிட்டு இருப்பாங்க. அதுதான் முதல் வசனம் அழகா எழுதப்பட்டுச்சு. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது. 2வது வசனத்திலே மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். அவங்க ஒரு வழியில போயிட்டு இருப்பாங்க. நான் சுத்தமா தான் இருக்கேன், நான் சுத்தமா தான் இருக்கேன். செய்யற ஃபுல்லா அட்டூழியமா இருக்கும். அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும், அடுத்த குடும்பத்தை களவாண்டு சம்பாதிக்கணும், அடுத்த குடும்பத்தை கொள்ளை அடிக்கணும். இதெல்லாம் அநீதி. இது எல்லாமே அநீதி லிஸ்ட்ல உள்ள வந்துரும். அநியாயம் செய்யற லிஸ்ட்ல உள்ள வந்துரும். அநியாயம் செஞ்சா அதற்கேற்ற பலன். அநியாயம் செய்யும்போது அது பிசாசினால் உண்டானவர்கள். அநியாயம் செய்யும்போது இயேசு அங்க இருக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அநியாயம் மட்டும்தான் உள்ள கிடக்கு. பணம் சம்பாதிக்கணும், நகை வேணும், பொருள் வேணும், இடம் வேணும்னு சொல்லிட்டு வாயை திறந்து பேசுற ஃபுல்லா பொய்யா இருக்கு. அங்க இயேசு எப்படி கூட இருப்பார்? நான் சொல்ற உண்மையா பொய்யா? நிறைய குடும்பத்துல உண்மை இல்லப்பா. ஒரு வேதனையான விஷயம். ஏன்னா கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். கர்த்தர் ஆவியில நிறுத்து பார்க்கும்போது யாரு பக்கத்துல நிக்க முடியும்? யோசித்து பார்ப்போமே. ஒரு வீட்டுல மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு உண்மை இருந்தாதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளவு போடுவாங்க, எவ்வளவு செய்வாங்க, எவ்வளவு தருவாங்க, அவங்களுக்கு என்ன சொத்து இருக்கு, எவ்வளவு நகை இருக்கு, இப்படிதானே பின்னாடி தானே பாக்குறாங்க. ஒரு பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா மனம் திரும்பி கர்த்தருக்கு பயந்து இயேசுக்கா வாழுதா, பரிசுத்தமா வாழுதா, நல்ல குடும்பமா இருக்காங்களா, குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் செக் பண்ணி பார்த்தால் அங்க தேவன் கூட இருப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, காசு பணம் வந்த உடனே அவங்களோட வழி, அவங்களோட பேச்சு தாறுமாறான ஒரு வாழ்க்கையா மாறிடும். அவங்க செய்யறதான் கரெக்ட் அப்படிம்பாங்க. ஆனா ஒரு காலத்துல கஷ்டத்துல இருக்கும்போது சர்ச்சில் போய் அழுது 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 ஜெபம் பண்ணுவாங்க. தேவன் ஆசீர்வதிச்சவரை பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. இதெல்லாம் நிறைய குடும்பத்துல நடந்துட்டு. கேட்டா கர்த்தர் தான் எங்களை ஆசீர்வதிச்சார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். இன்னைக்கு எந்த வீட்டுக்குள்ள போனாலும் ஆசீர்வாதம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, செல்வம் இருக்கு, வீடு இருக்கு, சொந்த வீடு இருக்கு. ஆனா பின்னாடி பார்த்தா வேதனை பார்த்தா தலைக்கு மேல இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே அநீதி நிறைந்திருக்கும், பொய் நிறைந்திருக்கும், பரிசுத்தம் இருக்காது. சம்பாத்தியம் பார்த்தா அநியாயமா சம்பாதிச்சிருப்பாங்க, இறக்க குணம் இல்லாம இருப்பாங்க, இஷ்டம் போல தாறுமாற வாழ்ந்திருப்பாங்க, மற்றவங்களை தப்பா பேசியிருப்பாங்க. இதெல்லாம் அநீதி லிஸ்டுக்குள்ள வந்துடும். ஒரு குடும்பம் கர்த்தர் பிரியமானபடி இருந்தால் அந்த குடும்பம், அந்த வீடு வெளிச்சமா இருக்கும். உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எந்தெந்த வீட்டில் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, நம்ம வாழ்க்கை கர்த்தர் பிரியமானபடி இருந்தால் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாம் உண்டு. அதனால அண்ணே, நான் காலை வேளை இந்த செய்தி கேட்குறேன், டெய்லி கேட்குறேன். எங்க வாழ்க்கைக்கு சில காரியங்கள் பிரயோஜனமா இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு குடும்பம் கர்த்தருக்குள் இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகரமான பாவத்துக்குள்ள இருக்கும்போது வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ என்னெல்லாம் செய்யற என்னோட சமூகத்துல போய் ஒப்புவிச்சிருப்பா, மனம் திரும்பி இருப்பாங்கல்ல. தேவனோட சமூகத்துல ஒரு மனுஷன் போகும்போது அவன் கர்த்தரை குறித்து ஒரு பயம் வந்துடும். ஐயோ, நான் இப்படி வாழ்ந்துட்டுலாம் நான் தேவனோட சமூகத்துல போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல்ல மனம் திரும்பிடும். மனம் திரும்பினாதான் அந்த ஜெபமே பரலோகத்துல போகும். நிறைய குடும்பத்துல செய்யற ஃபுல்லா ஒரு துணிகரம்.
செய்யற ஃபுல்லா துன்மார்க்கம், செய்யற ஃபுல்லா இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை. யார் எங்களை கேட்க போறான்னு சொல்லிட்டு இஷ்டம் போல வாழ்க்கையில வாழ்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் மரணம், அதுக்கப்புறம் பார்த்தா நியாய தீர்ப்பு. இந்த பூமியில நம்ம கொஞ்ச நாள் வாழ்றோம். இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை சமாதானமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? உங்க கூட இயேசு இருக்கிறாரா? உங்க வீட்டுல இயேசு இருக்கிறாரா? உங்க இதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? உங்க குடும்பம் எல்லாமே சகலமான செழிப்பா இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கேள்வி கேட்டால் நிறைய குடும்பத்துல அவங்களே சொல்லிடுவாங்க. அவங்க மனசாட்சியே சொல்லும். அவங்க மனசாட்சியே சொல்லிடும். எப்படி சொல்லும் அப்படின்னா, நீ உண்மையா இருக்கியா? நீ தேவனுக்கு பயந்துதான் சம்பாதிச்சியா? அப்படின்னு சொல்லி இருதயத்துல மனசாட்சி பேசும். அதனால யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கறீங்களோ, நம்ம இருதயம் எப்படி இருக்கு என்பதை மாத்திரம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். கர்த்தர் ஆவிகளை நிறுத்து பார்க்கும்போது யாரு பக்கத்துல நிக்க முடியும்? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ அப்படியே என்னுடைய சமூகத்துல முன்பா போய் அழுது ஜெபம் பண்ணிடு. அப்பா, என் வாழ்க்கையில இதுதான்ப்பா நான் பண்ண பாவம், நான் இப்படிதான்ப்பா வாழ்ந்தேன், என்கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்கு, நான் தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட சமூகத்துல போய் ஒரு பாவி மனம் திரும்பும் போது அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீ என்னெல்லாம் யோசிக்கிற அதெல்லாம் தேவன் பார்ப்பாரு. மனுஷன் தான்ப்பா மோத்த பார்ப்பான், தேவன் ஆவிகளையோ நிறுத்து பார்க்கிறார். ஆவிகளை நிறுத்து பார்த்தா யாரு பக்கத்துல நிக்க முடியும்? யோசித்து பாருங்க. 4வது வசனம், கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்களோ, எத்தனை கோடி முழு உலகமும் முழு பூமியும் கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். எல்லாமே அவருக்காக தான் படைத்தார். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். அப்ப இந்த பூமியிலே தீங்கு நாள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. தீங்கு நாள்லே துன்மார்க்கன் காணாம போயிடும். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். இப்ப சில குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, அவங்களும் சர்ச்சுக்கு போறாங்க, நாங்களும் சர்ச்சுக்கு போறோம். அவங்க இஷ்டம் போலதானே வாழ்றாங்க. அவங்க பரிசுத்தவான்களை தப்பா பேசுறாங்க, அவங்க அநியாயமா சம்பாதிக்கிறாங்க, அவங்க வாயிலே உண்மை இல்லை, அவங்க இப்படித்தானே பணம் சம்பாதிச்சாங்க, அவங்க நல்லா தானே இருக்காங்க சர்ச்சுக்கு போய், அப்ப நானும் அவங்கள பின்பற்றியாச்சு அப்படின்னா நானும் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு இவங்களும் தவறான வழியில போய் பணம் சம்பாதிக்க, தண்ணி அடிக்க, விபச்சாரத்துக்கு போக, இஷ்டம் போல தாறுமாறான ஒரு வாழ்க்கைக்குள்ள சில குடும்பம் போயிருது. ஏன்னா இயேசுவை பின்பற்றாம மனுஷனை பின்பற்றிருந்தாங்க. வேதம் தெளிவா எழுதப்பட்டது, தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். அப்ப துன்மார்க்கன் தீங்கு நாள்ல காணாம போயிருவான். ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்த்தால் பிரகாசம். ஆனா அந்த தீங்கு நாளுக்கு வச்ச துன்மார்க்கனை நோக்கி பார்த்தா என்ன ஆகும்? அவன் ஒரு நாள் செத்து போயிடுவான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை நோக்கி பார்த்தால் பிரகாசம். தீங்கு நாளுக்கு வச்ச துன்மார்க்கனை நோக்கி பார்த்தா அவன் ஒரு நாள் செத்து போயிடுவான். அந்த மனுஷனை எவன்லாம் பின்பற்றானோ அவனும் அழிஞ்சு போயிடுவான். அடுத்தாப்புல 5வது வசனம், மனமேட்டிமை உள்ள எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மனமேட்டிமை, இருதயம் ஃபுல்லா மேட்டிமை. கொஞ்சோண்டு பணம் வந்துட்டுனா மேட்டிமை. நிறைய வீட்டுல கொஞ்சோண்டு ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க, மனமேட்டிமை. தேவன் எல்லாத்தையும் பார்ப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னா, மனமேட்டிமையில நிறைய குடும்பம் சிக்கி கிடக்கு. அதனால அந்த குடும்பத்துல ஆபத்து ஜாஸ்தி இருக்கும். சில குடும்பத்துல மனமேட்டிமையிலே விழுந்துருவாங்க, அது அவங்களுக்கே தெரியாது. அதனால யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கறீங்களோ, ஒருவேளை அந்த மனமேட்டிமை உள்ள கிடக்கா, அதை கொஞ்சம் செக் பண்ணி அவங்கவுங்க தான் பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்துல வெளியே தெரியாது, யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனா மனமேட்டிமையோட நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பல மெத்தட்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எதுவா இருந்தாலும்
இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்குறீங்களோ நம்ம லைட்டாக செக் பண்ணி பார்த்தால் புரியும். மனமேட்டிமை இருந்துச்சு அப்படின்னா கர்த்தருக்கு அருவருப்பானவனா, மனுஷனுக்கு கிடையாது. சரி, கர்த்தருக்கு அருவருப்பானவனா அதனால முடிவு என்ன அப்படின்னா 2ஆம் மரணமாய் அக்கினி கடலுக்குள்ள போயிடும், பரலோகத்துக்கு போக முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 அருவருப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பொய், அருவருப்பு, தீட்டு, இந்த 3மே பரலோகத்துக்குள்ள போக முடியாதான். அருவருப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள இருப்பான். ஒரு மனுஷனுக்குள்ள மனமேட்டிமை எங்க இருக்கோ அந்த மனுஷனோட இதயத்துக்குள்ள பிசாசு உள்ள இருக்கும். அந்த பிசாசு வெளியில வரணும் அப்படின்னா மனமேட்டிமையிலிருந்து ஒரு மனுஷன் வெளியில வரணும். அப்பதான் அந்த பிசாசு வெளியில வரும். மனமேட்டிமை உள்ள எவனும் யாரா இருந்தாலும் சரி, மனமேட்டிமை உள்ள எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். அப்படியே போட்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மனமேட்டிமையிலே சர்ச்சுக்குள்ள செருப்பு போட்டு போறது, சர்ச்சுக்குள்ள போய் செல்போன் எடுத்து பார்க்கறது, சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது எல்லாம் துணிகரம் நிறைய குடும்பத்துல இப்ப வந்துட்டு. கர்த்தரை குறித்து ஒரு பயமே இல்லை. கேட்டா நாங்க தான் பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு வரோம்ல, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தவான்களை தப்பா பேசுறது, ஊழியக்காரங்களை தப்பா பேசுறது. மனமேட்டிமை எங்கெல்லாம் இருக்கோ அவன்லாம் தண்டனைக்கு தப்பான்னு சொல்லி போட்டு, கையோட கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். நிறைய குடும்பத்துல மனமேட்டிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. கையோட கை கோர்த்தாலும் எப்படியாவது தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் தண்டனைக்கு தப்ப மாட்டானா. அதனால யாராவது அந்த செய்தி ஒருவேளை கேட்டு எனக்கு கொஞ்சம் மனசுல மேட்டிமை இருக்கு, நான் கொஞ்சம் இஷ்டம் போலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னைக்காவது மனம் திரும்பிக்கோங்க. மனம் திரும்பினால் ரட்சிப்பு. மனம் திரும்ப மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன் அப்படின்னா தண்டனைக்கு தப்பான்னு சொல்லி போட்டிருக்கு. பைபிள் வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஆவியானுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து, இந்த செய்தி எனக்கு தான், என் வாழ்க்கையில மனமேட்டிமை இருக்கு, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு பாவி மனம் திரும்பினால் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல இந்த செய்தி வேற யாருக்கும், நானும் கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை மனமேட்டிமை உள்ள இருந்துச்சு அப்படின்னா அவன் தண்டனைக்கு தப்ப மாட்டானா. அப்படிதான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. 6வது வசனம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். ஒரு குடும்பத்திலே விடுதலை ஆகணும் அப்படின்னா கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். அப்ப தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம நன்மை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியமும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்திலே மனம் திரும்பும் போது, சத்தியத்துல நடக்கும்போது, கிருபை பெற்றுக்கொள்ளும் போது பாவம் நிவர்த்தி ஆகும். இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தை நம்ம இதயத்தில் வரும்போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம இதயத்துக்குள்ளே சத்தியமும் கிருபையும் இருக்குமானால் பாவம் நிவர்த்தி ஆகும். ரவிராஜனுடைய வாழ்க்கையிலே ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. எல்லாரையும் போல நானும் உலகத்துக்குள்ள சராசரி மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசா தெரியுது, இவ்வளவு பிரச்சனை இருக்கா, இவ்வளவு காரியம் மிஸ்டேக் இருக்கா. கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்பறதுக்கு அர்ப்பணிச்சேன். பாவியா என் மேல கிருபையா இருங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்கன்னு சொல்லி இப்படிதான் என்னுடைய ஜெபம் இருந்துச்சு. இதை ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, மனம் திரும்பினாதான் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மனம் திரும்பாமல் துணிகரமாக துன்மார்க்கமா இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை, தாறுமாறான ஒரு வாழ்க்கை, முறுமுறுப்பு, அவதூறா பேசுறது, மற்றவங்களை தப்பா பேசுறது, வைராக்கியமா இருக்கிறது, இது எல்லாம் பிசாசுனுடைய பிள்ளைகள். ஒரு குடும்பத்துல சத்தியத்தை அறிந்து
தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி சத்தியத்துல நடக்கும்போது, மனம் திரும்பி வாழும்போது தான் பாவம் நிவர்த்தி ஆகும். பாவம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இயேசு ரத்தத்தினால கழுவப்படணும். அப்பா, நான் அந்த வசனத்துக்கு நான் இன்னும் கீழ்ப்படியலப்பா, என்னோட வாழ்க்கையில மிஸ்டேக் இருக்கு, என்கிட்ட குறை இருக்கு, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நான் இன்னும் பரிசுத்தமா ஆகல, என்னோட வாழ்க்கை இன்னும் மிஸ்டேக் இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாவி மனம் திரும்பி தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளும் போது, அப்பா என் வாழ்க்கை கத்தரை விட்டு தள்ளி போயிட்டுப்பா, நான் சத்தியத்துல நடக்கிற கிருபை தாங்கப்பா, அப்போ நம்ம பாவம் நிவர்த்தி ஆகும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். அப்ப கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினா மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இன்னைக்கு ஏன் ஒரு மனுஷன் ஏன் தீமையை விட்டு விலக முடியல அப்படின்னா, அவன் கர்த்தருக்கு பயப்படல. கர்த்தருக்கு பயந்தால் அவன் தீமையை விட்டு விலகிடுவான். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்து வாழ்ந்தால் இது தீமை, இது தப்பு, இது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை விட்டு விலகிடுவான். இன்னைக்கு எந்த குடும்பத்தை எடுத்தாலும் துணிகரம். காரணம் என்ன? கர்த்தரை குறித்து பயம் இல்லை, துணிகரம் உள்ள இருதயம், உணர்வில்லாத இருதயம், கடினமான இருதயம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இதனாலதான் வீட்டுல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒருவேளை காலையில இப்படிப்பட்ட செய்தி கேட்கும்போது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். என்ன போற சர்ச்சில் மனம் திரும்புற பிரசங்கம் இருக்கான்னு தெரியல. இப்ப கடைசி காலத்துல நிறைய சர்ச்சில் ஷூ போட்டு எல்லாம் தேவன் ஆராதிக்கிறாங்க. தேவன் வரக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய சர்ச்சில் தங்களை மேன்மையா காமிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள தேவன் எப்படி உலாவுவாரு? தாழ்த்தணுமா? தாழ்த்த தான் கிருபை. இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள ஷூ போட்டு துணிகரமாக இதெல்லாம் நடக்கா இல்லையா? நம்ம இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அதனால யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள். ஒரு சர்ச்சில் ஒரு ஆல்டர்ல ஷூ போட்டு போறேன்னு சொல்லி பரிசுத்தவான்களுக்கு தெரியல. இப்ப அப்படிப்பட்ட காலமா போயிட்டு இருக்கு. துணிகரமாக ஆல்டர்ல போய் கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயந்தாலே எது தீமைன்னு சொல்லி தெரியும். நான் ஒரு சர்ச்சுக்குள்ள போயிருந்தேன். பின்னாடி பார்த்தா உட்காந்துருக்காங்க, மிஞ்சி போனா ஒரு 25 வயசு 30 வயசா இருக்கும். சர்ச்சுக்குள்ள செருப்பு போட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் சொன்னேன், சர்ச்சுக்குள்ள செல்போன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்ல. 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்ல. கர்த்தரை குறித்து எந்த குடும்பம் பயப்படுதோ அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆசீர்வாதம் அப்படின்னு டக்குன்னு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வீட்டுக்குள்ள வந்துடாது. ஒரு குடும்பத்துல மனம் திரும்பி கர்த்தருக்காக வாழ்றீங்களா? நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகரத்துக்குள்ள போகும்போது அந்த இடத்துல பிசாசு வருவானா வரமாட்டானா? நல்லா யோசித்து பார்ப்போமே. கர்த்தருக்கு பயப்படினால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள். இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள தீமை தான் தொடருது. ஒரு வீட்டுல நன்மை தொடர்ந்தா ஆசீர்வாதம், தீமைனாலே பிசாசு. 24 மணி நேரம் எவன் சொத்தை கொள்ளையடிக்கலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி பொய் பேசலாம், எப்படி பக்கத்து வீட்டு குடும்பத்தை கெடுத்து பேசலாம், எப்படி அடுத்த குடும்பத்தை கெடுத்து பேசலாம், பரிசுத்தவான்கள் எப்படி தப்பா பேசலாம், இதெல்லாம் பிசாசின் பிள்ளைகள். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்தால் தீமை அப்படின்னு தெரிஞ்சிட்டு அப்படின்னா அவன் விட்டு விலகிடுவான். அந்த குடும்பம் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கையில பைபிள் இருக்க எடுத்து வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1 - 10 ஆகிய வசனங்களை தியானிச்சுட்டு இருக்கோம். எந்த குடும்பத்தை எடுத்தாலும் தீமை, கர்த்தரை குறித்து ஒரு பயமே இல்லை, துணிகரத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. கொரோனாக்கு அப்புறம் கூட மனம் திரும்பாம துணிகரமா வாழ்ந்தா தேவனோட தண்டனை தான் வெளிப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிறனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இன்னைக்கு எந்த குடும்பத்தை கேட்டாலும் அவன் எனக்கு தீமை பண்ணிட்டான், அவன் எனக்கு தீமை பண்ணிட்டான், அவன் என்னை ஏமாத்திட்டான், அவன் என்னை கொள்ளடிச்சிட்டான், என் சொத்தை எழுதி வாங்கிட்டான்,
எத்தனை குடும்பத்துல மரணம், எத்தனை குடும்பத்துல ஏமாற்றம், எத்தனை குடும்பத்துல தோல்வி. கர்த்தரை குறித்து பயம் இல்ல. ஒரு குடும்பத்துல கர்த்தரை குறித்து பயம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ள இயேசு இருப்பாரு. இயேசு உங்க வீட்டுக்குள்ள இருக்காருன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுல இயேசு இருக்கிறாருன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா 24 மணி நேரம் பொய் பேசுறாங்க, 24 மணி நேரம் அசுத்தமான காரியம், 24 மணி நேரம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம், 24 மணி நேரத்துல என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு. இதை நம்ம லிஸ்ட் போட்டு வெளியில கொண்டு வந்தாதான் என் கூட இயேசு இருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு எதை செஞ்சாலும் அதுல ஒரு பொய், எதை செஞ்சாலும் ஒரு தந்திரம், எதை செஞ்சாலும் ஒரு ஏமாற்றம், யாரையா ஏமாத்தணும், அப்பதான் தூக்கம் வரும். அந்த வீட்டுக்குள்ள இயேசு எப்படி இருப்பாரு? கர்த்தரை குறித்து பயம் எங்க இருக்கு? கர்த்தரை குறித்து பயம் இருந்துச்சு அப்படின்னா தீமை விட்டு விலகி ஓடிடுவான். யோசேப்பை போல, யோசேப்பு தீமைன்னு சொல்லி தெரிஞ்சோன்னா விட்டுட்டு ஓடிட்டாரு. இன்னைக்கு தீமையில விழுந்து கிடக்குறாங்க, இச்சையில விழுந்து கிடக்குறாங்க, மோக இச்சையில விழுந்து கிடக்குறாங்க, காம விகாரத்துல விழுந்து கிடக்குறாங்க, துரிச்சையில விழுந்து கிடக்குறாங்க. வைராக்கியம் அங்க இருக்கு, விரோதம் இருக்கு, கசப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு குடும்பத்துல இருந்தா எப்படிப்பா ஆசீர்வாதம் வரும்? கர்த்தருக்கு பயப்படினால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். யோசித்து பார்த்துக்கோங்க. இல்ல கர்த்தர் பிரியமானபடிதான் வாழ்றோமா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? யோசித்து பார்த்து முடிவெடுங்க. கர்த்தருக்கு பயப்படினால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், ஒரு மனுஷனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் அப்படி செய்வார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த விதமான தீமை இருக்கக்கூடாது. இன்னைக்கு வாயை திறந்து என் வாழ்க்கையில தீமை இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் அப்படி செய்வார். அதனால யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நம்ம எப்படி வாழ்றோம் என்று யோசித்து பார்க்கலாம். 8வது வசனம் அழகா எழுதப்பட்டது. அநியாயமாய் வந்த வருமானம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அநியாயமா தான் வீட்டுக்கு வருமானமே வருது. உண்மையா வேலை பார்த்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி கேட்டா தெரிய மாட்டுக்கு. வேலை செய்யற இடத்துல சம்பளம், கூலிக்காரனுடைய சம்பளம் 500 ரூபா பிக்ஸ் பண்ணுவாங்க, 450 தான் கொடுப்பாங்க. 1000 ரூபா பிக்ஸ் பண்ணுவாங்க, 900 கொடுப்பாங்க. 400 ரூபா சம்பளம் பிக்ஸ் பண்ணுவாங்க, 350 ரூபா கொடுப்பாங்க. அதுல கொஞ்சம் லஞ்சம், அதுல கொஞ்சம் ஊழல். அவன் பார்த்தா 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த சம்பளத்துக்கு வந்து நிற்பான். அந்த சம்பளத்தை 10 நாள் 15 நாள் லேட்டா கொடுக்குறது. எத்தனை குடும்பத்துல அநியாயம். அவன் பார்த்தா வீட்டுல போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவான். ஐயோ என் சம்பளத்தை தரலையே, எனக்கு சம்பளம் குறைய தராங்களே அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருப்பான். எங்க பார்த்தாலும் புரோக்கர், எங்க பார்த்தாலும் லஞ்சம், எங்க பார்த்தாலும் அநியாயம். எங்கெல்லாம் அநியாயம் இருக்கோ அங்கெல்லாம் உள்ள பிசாசு உள்ள என்டர் ஆயிரும். வேலை செஞ்சவன் பார்த்தா சைக்கிள்ல போயிட்டு இருப்பான், இல்ல ஒரு 2 வீலர்ல போயிட்டு இருப்பான். ஆனா சம்பளம் கொடுத்தவன் பார்த்தா பெரிய லெவல்ல போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா சம்பளம் ஃபுல்லா கொடுத்துருக்க மாட்டாங்க. அங்க ஒரு அநியாயம் நடந்திருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல அநியாயம் நடந்துட்டு இருக்கும். வியாபாரத்துல அநியாயம், வேலை செய்யற இடத்துல அநியாயம், குடும்பத்துல சில தேவையில்லாத காரியத்துல அநியாயம். எங்கெல்லாம் அநியாயம் இருக்கோ, அநியாயமாய் வந்த அதிகமான வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம். வேலை செஞ்சு 100 ரூபா வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அது உழைச்சி வந்துச்சான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உண்மை இல்லை, உண்மை இல்லை, உண்மை இல்லை. அதனால வீட்டுல நிம்மதி இல்லை. அநியாயமா வீட்டுக்குள்ள வருமானம் வந்துச்சா நிம்மதி இருக்காது. அநியாயமா வந்துச்சுன்னா பிசாசு தான் அங்க கூட இருக்கும். நியாயமா ஒரு மனுஷன் சம்பாதிச்சு வரானா கொஞ்சம் வருமானம் இருக்கா, அது உத்தமம் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? நான் வேலை செஞ்சேன், எனக்கு அந்த சம்பளம் மட்டும்தான் வீட்டுக்கு வந்திருக்கு, நான் உண்மையா வாழ்றேன், அது மட்டும்தான் என் வீட்டுக்குள்ள இருக்கு. அப்படி சொன்னால் உங்க கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. 9வது வசனம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மனுஷனுடைய இருதயம்
அவனுடைய வழிகளை யோசிக்கும். எனக்கு தெரியும் என் இதயத்துக்குள்ள என்ன இருக்கு, அதெல்லாம் யோசிக்கும். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். தேவன் பார்ப்பார், நன்மை யோசிக்கிறோமா, தீமை யோசிக்கிறோமா, பரிசுத்தமா வாழ யோசிக்கிறோமா, அசுத்தமா வாழ யோசிக்கிறோமா, நம்ம விசுவாசியா இருக்கிறோமா, அவிசுவாசியா இருக்கிறோமா, வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறோமா, இருளின் பிள்ளையா இருக்கிறோமா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல பாவ அடிமையில போய் சிக்கி கொள்றாங்க. இன்னைக்கு காலை வேளையில 1 to 9 வரை தியானித்திருக்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுவீங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசுவீங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசுவீங்க. தேவனர்லி அப்ப மினிஷன் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தரா இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும். கல்வாரி அன்பினாலே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்காயுசு தாங்க. காலை வேளையில வெளியில புறப்படுறாங்க, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணியில் ஆசீர்வதிங்க, கையின் கீழ் ஆசீர்வதிங்க. டிரைவிங் லைன்ல போறாங்க, கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்பா. ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்டு மனம் திரும்பி கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு தாங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் மனம் இறங்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூடங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமண வயசு தாண்டுதுப்பா, ஏற்ற துணையை தாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. சில குடும்பத்திலே அநியாயமான காரியம் இருக்கு, அது எல்லாவற்றையும் விலக்கி உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துல தீமையை பின்பற்றுறாங்களோ அந்த காரியத்துல வெளியில வர கர்த்தர் வெளிப்படுத்தின கிருபைக்கா ஸ்தோத்திரம், நன்றி செலுத்திடும். விசேஷமாக பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்க, புது கிருபையால் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. நிரம்பெழுகிற பாத்திரமா மாறணும். யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அக்னி அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தால் போடுங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் அப்பா உங்களுடைய ரத்த கொடைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படும். லா ஷபஹோரே பி ஷபலபல ஹோரவல கரதுரவல ரீதுனி மிஷேபதுஹ வஹாஸ்பி கபோலபல ஹரதுரபல லேதுஹபியஸ் பிஹபிலஹாஸ் பிலஹோரபல கரதுரபல. சில குடும்பத்திலே என்னோட வாழ்க்கையில என்ன குறை இருக்கு, என்ன குறை இருக்கு, என்ன குறை இருக்கு, என்ன குறை இருக்கு என்று கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபித்தீர்கள் அல்லவா? இதோ இந்த நாளில் என் மகனை கொண்டு துனாமலஹதி ரிபக்கபருதுரபலஹரது ஷபதுஹபஹஸ்பி கபதுனி கந்து துரபக்கபது பெக்கேதுனா. அநேக காரியங்கள் கர்த்தர் பேசியிருக்கிறார். லாது ஷபஹ பிபி பாது ரபக்கரதுனி பிக்கபருதுரபல லாஷதரபரக்கருதுரி ஷந்தோட்டலபக்கபது பெக்கேதுனா லேதுனி மேலபு ஷபலபலபக்கபது பெக்கேதுனா. கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிங்கள். லாது ரிஷபலபலஹதி பிராபதுனி கந்து டரபலக்கபது பெக்கேதுனா லேது ஷபலக்கரதுனி கந்து டரபக்கபது பெக்கேதுனா லேது ஷபலக்கரப ரோபதுரி பிக்கபலபலபக்கபது பெக்கேதுனா லாதுனி ஷந்தோ டலபக்கபது பெக்கேதுனா. நிரம்பி வெளியில பாத்திரமா நீ வேண்டும் என்று கேட்கிறாய். லாதுனி ஷெபி லீப லப 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 லஹோரபக்கபது பெக்கேதுனா. உன்னுடைய குறைகள் எல்லாம் என் தேவனுக்கு தெரியும். லாதுனி ஷலப லஹோரப கரதுர கரதுரபலா. நீ எந்த இடத்துல குறைவுள்ள பாத்திரம் என்று என் தேவனுக்கு தெரியும். லாதுனி ஷபலே பிஹாபி ஜிபி கபோரப கரபுதுரபலா லமாரதுனி ஷந்தோட்டோலப கரதுரபலா லாதுனி ஷபலவலே ஹசிபி கபோதுனி கந்தோட்டோரபலா. கர்த்தர் பொறுமையோடு இருக்கிறார். லீதினி ஷாலப ஹஸ்பி கபுதுரபலா. இதோ இந்த நாளில் நீ மனம் திரும்பும் போது கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது உச்சிதமான கோதுமையால் நிரப்பி ஆசிரிப்பார். லாசி தினி ஷலப கந்தோட்டோரபலா. இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் மீட்டுக்கொள்வாய். லாதுனி ஷேப லபஹாசிபி கபுதுனி கந்தோட்டோரபலா லாதுனி ஷலப கபுது வைக்கிறதுனா. வெட்கப்பட்ட இடத்துல மறுபடியும் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். லீ ஷல ஹோரபா ஷல ஹந்தோட்டோ நம்மலருந்து. தேங்க்யூ டாடி. நீங்க பொறுப்படுத்த உங்க பாதபில் அர்ப்பணிக்கிறோம். அப்புரோஜனமான ஊழியக்காரப்பா களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் விடட்டும், உங்க நாமம் பரிசுத்தப்படட்டும்பா. தேவன் அருளி அப்ப மனுஷன் ஆசிரிங்க, இணைந்திருக்கிற குடும்பத்தை ஆசிரிங்க. இன்னைக்கு எந்த குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிருக்காங்களோ கர்த்தர் உங்க பிள்ளையோட நீங்க புறப்பட்டு போகணும்.
லெபிஹாசிபி ஷபஹோ பஹசிதுனி கந்தொட்டரபல. கர்த்தர் கூட புறப்படுகிற கிருபைக்காக நன்றி. லதுஷபஹசிபி ஷரஹன் தொட்டரமா கந்தொட்டரபல. தெனேஹாவ் ஹதெனெமேசிபு ஷபலபல ஹரதுரபல. லெதுஷபலபிலை கபுதி வைக்கிறது. நிறைய குடும்பத்துல கர்த்தர் வேதனை மாற்றுகிறார், துக்கத்தை மாற்றுகிறார், நிந்தைகள் அவமானங்கள் அந்த நாளில் மாறுகிறது. கேட்ட சத்தியத்தின்படி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த நாளில் ஒரு விடுதலை. லாது ஹோ ஹசிபி லபோ ஷபஹோ பி ஹோ தினமே ஹசிபி ஷபல ஹபி ஹோ ரபல கந்தோ டோரபல. தேங்க்யூப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம்ப்பா. சத்தியத்தை கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக வாழ்ந்து நீதியை பின்பற்றி உத்தமமாக வாழ்ந்து பரிபூர்ணமான நன்மைகள் எல்லா குடும்பமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் அப்பா கடனில் கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துருங்கப்பா. கேட்ட சத்தியத்தின்படி நியாயமாக சம்பாதிக்க மனமேட்டிமே வேண்டாம்ப்பா. இதயத்துல நாங்கள் தேவையில்லாமல் என்னெல்லாம் யோசிக்கிறோமோ எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்க. உங்கள் பிள்ளைகளை பரிபூர்ணமாக ஆசிரியங்க. உங்கள் கரத்தில் பண்ணிடும். இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. எல்லா குடும்பத்தோட கற்று கூடங்க. படிக்கிற பிள்ளைகளை கற்று ஆசிரியங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகலமான ஒரு பாதுகாப்பு தாங்க. உங்கள் நாம மட்டும் மேம்படுத்தும். உங்களுடைய ஜோன்ல தாழ்த்தி விடுறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாக. கர்த்ததாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டா நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக டெய்லி ஒரு நிமிடமாக ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.